அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் எப்படி படிக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் எப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஆக்டிவிட்டி எவ்வாறு செய்வது அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் நீங்கள் எடுத்துங்க. கூகுளில் போயிட்டு ஸ்வயம்னு டைப் பண்ணுங்கள். ஸ்வயம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். இதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வயம் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். போர்ட்டலில் சைன்இன் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு மூலமாக இருந்ததுன்னா மைக்ரோசாஃப்ட்டை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஜிமெயில் அக்கௌண்ட்டு மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிமெயில் யூஸரை, அதாவது கூகுள்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. புது யூஸருக்கு நீங்கள் நியூ யூஸர் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே ஜிமெயில் மூலமாக என்னோடய ஸ்வயம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுனால கூகுளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே என் மொபைல் ஃபோனில் இருக்கிற இமெயில் ஐடிஸை காமிக்கும். எந்த இமெயில் ஐடி நான் ஸ்வயம்க்கு யூஸ் பண்ணிடணும் அந்த இமெயில் ஐடி நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஸ்வயம் போர்ட்டலில் போயிடும். இந்த ஸ்வயம் போர்ட்டலில் இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடின்னு காமிக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். மை கோர்சஸ், மை சர்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் சைன் அவுட்டு. இப்போது நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மை கோர்சஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மை கோர்சஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்கோ அது காமிக்கும். இப்போது நான் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கோ டு கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கோர்ஸுக்குள்ளே வந்துடும். கோர்ஸுக்குள்ளே வந்தோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கோர்ஸ் அவுட்லைன், அபவுட் த கோர்ஸ், கொஷின் அண்ட் ஆன்சர், கோர்ஸ் ப்ராக்ரஸ், மென்டர், ரிவ்யூ அசைன்மெண்ட்டுன்ற இந்த காலம் நம்மளுக்கு வரும். இதில் ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்கலாம். இதில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இந்த கோர்ஸில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு வந்துடும். இதில் அசைன்மெண்ட் எதனா சப்மிட் பண்ணணும், இல்லை ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் அவுட்லைனை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அபவுட் த கோர்ஸில் கோர்ஸு பற்றின டீட்டெயில்ஸ், அசைன்மெண்ட்டு, வீக் 1, 2, 3, 4 என்னென்ன நடக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கோர்ஸ் எப்படின்னா பயணம் செய்யும், அசைன்மெண்ட்டை எப்படி சப்மிட் பண்ணணும், அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள், டெஸ்ட்டு எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள், எவ்வளோ பாஸ், மினிமம் பாஸ் அப்படின்ற தகவலும், சர்டிஃபிகேட் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த அபவுட் த கோர்ஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கோர்ஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் Q&Aல உங்களுடைய கொஷின்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா மென்டார் அவர்கள் அந்த ஆன்சர்ஸை அல்லது உங்களுடைய டவுட்ஸை அவங்க கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ப்ராக்ரஸ். இந்த கோர்ஸ் ப்ராக்ரஸில் நீங்கள் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 நீங்கள் எவ்வளோ தூரம் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கோர்ஸ் ப்ராக்ரஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மென்டார் அப்படின்றதுல நீங்கள் மென்டார்கிட்ட நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் இதில் நீங்கள் கொடுக்கலாம். ரிவ்யூ அசைன்மெண்ட்டில் ஏதாவது ரிவ்யூ இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பகுதியில் தெரிவிக்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்றதுனால தான் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது கோர்ஸ் அவுட்லைனு நம்ம பார்க்கலாம். இந்த கோர்ஸ் அவுட்லைன் இப்போ நான் எடுத்துக்கிறது அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸோட கோர்ஸ் அவுட்லைனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு வரும். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4ன்னு ஒவ்வொரு வீக்குக்கு உண்டான மாடியூல் வந்துடும். அந்த ஒவ்வொரு மாடியூலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். எய்தர் டெக்ஸ்ட் மெசேஜா அல்லது வீடியோ மெசேஜா, அப்படி இல்லைன்னா ஆக்டிவிட்டியா, அப்படி இல்லைன்னா குயிஸா, இந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த கோர்ஸ் அவுட்லைனில் நம்மளுக்கு ஒவ்வொரு வீக்குக்கும் நம்மளுக்கு வந்துடும். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி ஒரு செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதை நம்மளுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்கிட்ட நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணி அவங்கக்கிட்டேருந்து
அதை வாங்கிட்டு அப்லோட் பண்ணுறன்ற விஷயத்த நம்ம பார்த்துலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கோர்ஸ் நேம்னு இருக்கும். இந்த கோர்ஸ் நேமில் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ், நேம் ஆஃப் த ப்ரோக்ராமில் வந்து பேச்சுலர்ஸ் டிப்ளமா ஆர் பிஜி இன் என்ன சப்ஜெக்டோ அதை போட்டுங்க. டைட்டில் ஆஃப் த டாபிக் டு பி செல்ஃப் லேர்ன், இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டாபிக் வந்து அவங்களுடைய செல்ஃப் லேர்னிங்க்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த டாபிக் போட்டுடுங்க. ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம் என்ன வரும் அப்படின்ற தகவலும் இங்கே வந்து நீங்கள் கொடுத்துடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் அக்வயர் நாலேஜ் அபவுட் அந்த டாப்பிக்கு, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த டாபிக் அபவுட் அந்த டாப்பிக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஸ்கில்ஸ் இந்த டாபிக் அப்படின்னு அந்த போட்டுட்டு இது வந்து ஒரு லேர்னிங் அவுட்கம்மாக நீங்கள் வந்து போடலாம். அடுத்ததாக ப்ரீ ரெக்வசிட், இந்த ப்ரீ ரெக்வசிட்டில் இந்த நம்ம எந்த டாபிக் நம்ம வந்து கற்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி மாணவர்கள் என்ன மாதிரியான அறிவை பெற்று வச்சுருந்தாங்க அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுக்கணும். அதுதான் ப்ரீ ரிக்வெஸ்ட். இதில் விஷயத்தில் வரும்போது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட என்ன வந்து கீ கண்டென்ட் வந்து அவங்க இந்த செல்ஃப் லேர்னிங்க்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பியர் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கான செல்ஃப் லேர்னிங் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்பியரை அவங்க ஏற்கனவே எப்படின்னா பார்த்துருக்காங்க. பாலு, எர்த்து, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஏற்கனவே கற்று வச்சுருந்தாங்க அப்படின்ற தகவலை நீங்கள் வந்து சொல்லணும். இதுதான் ப்ரீ ரிக்வெஸ்ட். அடுத்தது ரீகால் ஆஃப் அபவ் லேர்னிங். இங்கே வந்து நீங்கள் என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டீஸை நம்ம கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டு வந்து இந்த கற்றலை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அதாவது ஆக்டிவிட்டியை நம்ம கொடுக்க போகிறோம். ஏதோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக கொடுக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்காக கொடுக்கலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எது கொடுத்தீங்கன்ற தகவலை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக முக்கியமானது நீங்கள் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் நீங்கள் என்ன டெவலப் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்ற தகவலை நீங்கள் கொடுத்தாகணும். அதை வந்து நீங்கள் ரெஃபரன்சஸ் காலமில் நீங்கள் போட்டுக்கலாம். எய்தர் டெக்ஸ்ட் மெசேஜாக நீங்கள் வந்து வெப் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்திருந்தீங்கன்னா அந்த வெப் ரிசோர்ஸஸோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கு இல்லை ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் வீடியோவாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது யூடியூபோ இல்லை வேறு எந்த வெப் ரிசோர்ஸஸோ இருந்ததுன்னா அந்த தகவலும் நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் குரூப் பேஸ்டோ அல்லது இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் டாஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லேர்னர் வந்து நீங்கள் வடிவமைச்ச செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை முழுவதுமாக படித்து முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு மைண்ட் மேப் வந்து அவங்க போடுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து 8th கொடுத்துருக்காங்க. 9th வந்து செல்ஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டி முடித்த அந்த லேர்னருக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் அந்த கற்பவர் அதாவது லேர்னர் வந்து இதை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் வந்து டார்கெட்டட் அவுட்கம்ஸை வந்து நீங்கள் லைன் செக்மெண்ட்டில் போடுற மாதிரி இருக்கும். இந்தந்த காலத்தில் அவர் இதை செஞ்சு முடித்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த செல்ஃப் லேர்னிங்கை எவ்வாறு கற்று முடிந்து இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம தெரிந்து கொள்வதற்கும் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். மேலே குறிப்பிடப்பட்ட 1லிருந்து 9 அந்த ஆக்டிவிட்டியும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு வேர்ட் ஃபைலில் 1 by 1 நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு வேர்ட் ஃபைலாக ஒன்று சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேர்ட் ஃபைல்லையே சேவ் ஆஸ் கொடுத்து பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. இது 2த்துலேயும் வந்து உங்கள் பேரை நீங்கள் வந்து போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிளான் இருக்கிற பிடிஎஃப் காப்பியை மட்டும் நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஆக்டிவிட்டி பார்ட்டில் இதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை நீங்கள் வந்து கூட வச்சு இதில் அனுப்பவோ அல்லது வேர்ட் ஃபைலில் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலோ இருத்தல் கூடாது. இப்போது இந்த பிடிஎஃப் ஃபைலில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூகுள் ஃபார்மில் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஆக்டிவிட்டி 1. ஆக்டிவிட்டி 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜோட டீச்சரோ அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிற சீனியர் டீச்சரோ நீங்கள் டெவலப் பண்ண செல்ஃப் லேர்னிங் பிளானையும் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலும் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அதனுடைய ஃபீட்பேக் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து
ஆக்டிவிட்டி 2ல் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சீனியர் டீச்சர் தான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க ஃபீட்பேக்கு கொடுக்கணும். சீனியர் டீச்சர் ரிவ்யூ பண்ணுறதுல என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கணும் அப்படின்றத ஒரு சஜஸ்டட் ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதன்படி உங்களுடைய சீனியர் டீச்சர்கிட்டேருந்து உங்களுடைய செல்ஃப் லேர்னிங் பிளானையும் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது வேணும். இப்போ அந்த ஃபார்மேட்டை நம்ம பார்க்கலாம். டேட்டா வந்து நேம் ஆஃப் டீச்சர் பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் மூவ் கோர்ஸில் உங்களுடைய பேர் வித் இனிஷியலோட, செல்ஃப் லேர்னிங்கில் நீங்கள் என்ன டாபிக் எடுத்தீங்களோ அந்த டாப்பிக்கோட டைட்டிலு, செல்ஃப் லேர்னிங்கோட டாபிக் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்குதா இல்லையான்றத, வெரி குட், ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆர் நாட் சூட்டபிள், இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். லேர்னிங் அவுட்கம் மற்றும் அசஸ்மெண்ட்டை வேலிடேஷன் செய்யறது, வெரி ரெலவெண்ட்டாக ஸ்லைட்லி டீவியேட்டிங்காக, அப்படி இல்லைன்னா நீட்ஸ் மச் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ரிவ்யூ பண்ணுறவர் கொடுக்கணும். அடுத்தது படித்த ப்ரீ ரிக்வெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருந்ததா இல்லை நாட் எஃபெக்டிவாக இருந்ததான்றதையும் டெவலப் பண்ண, செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலோட லாங்குவேஜ் வந்து ஈஸியாகவும் கிளாரிட்டியாகவும் இருந்ததா அப்படின்றத, வெரி குட், ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, நீட்ஸ் மச் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ற இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். 5வது சப்ளிமெண்ட்ரி ரிசோர்ஸஸ் சஜஸ்ட் பண்ணது ரெலவெண்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குதா அப்படின்றத, வெரி ரெலவெண்ட், ஸ்லைட்லி டீவியேட்டிங், நீட்ஸ் மச் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ற இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதே மாதிரி அசஸ்மெண்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்றத, வெரி ரெலவெண்ட், ஸ்லைட்லி டீவியேட்டிங், நீட்ஸ் மச் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ற 3த்தில் ஏதாவது ஒன்றத்தை செலக்ட் பண்ணலாம். ஓவரால் நம்ம செல்ஃப் லேர்னிங்கோட டிசைனோட ரேட்டிங் என்னன்றத, நீட்ஸ் மச் இம்ப்ரூவ்மெண்ட், ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆர் வெரி குட்ன்ற 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று உடைய செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை ரிவ்யூ பண்ணுறவர்கிட்ட நீங்கள் அது கொடுத்து வாங்கிடலாம். வாங்கின அந்த ரிவ்யூ எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பியாக மாற்றிங்க. சப்போஸ் அவங்க ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுங்கன்னா சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக சேவ் பண்ணுற நேம் வந்து அவங்க பேர் review.pdfன்னு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அவருடைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டு பிடிஎஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டியில் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆக்டிவிட்டியை நீங்கள் சப்மிட் பண்ணுற முறை. ஸ்வயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தந்த வீக்குக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் அப்பப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் சப்போஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எய்தர் அசைன்மெண்ட் சப்மிஷனோ அல்லது டெஸ்ட்டோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் காலமில் தான் உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் காலத்தை ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்வயம் கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம்ன்றதுனால ஸ்வயம் கோர்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் ஆர் ஆக்டிவிட்டியை அந்த டைமுக்கு முடித்து சப்மிஷன் பண்ணி டெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எழுதிட்டு உங்களுடைய ஃபைனல் டெஸ்ட்டில் நீங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொண்டு அதை உங்கள் கல்லூரிகள் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்பும்போது உங்களுடைய பிஎட் ரிசல்ட் தெரிய வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வாழ்க வளமுடன். நன்றி.